சிவா. வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கரா நராவோ. தமிழ் வழிய ஜப்பானிய மொழியை பயில்வோம் அப்படின்ற இந்த பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளெயின் ஃபார்ம்ஸில் எப்படி ப்ரெசன்ட் நெகட்டிவை சேஞ்ச் பண்ண போகிறோம் அண்ட் பாஸ்ட் நெகட்டிவை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் present negative, அதாவது plain forms present negative which is nai form. So இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இதுலயும் grouping இருக்கு, categorized into 3 groups, first group, second group, third group. இது நீங்க ஆல்ரெடி எங்களோட previous videosல பார்த்திருப்பீங்க. So first groupல வருது e sound group verbs. இந்த e sound group verbs நீங்க எப்படி nai formக்கு மாத்தணும் அப்படின்னா இப்போ for example first groupல kikimasu அப்படிங்கிறதுல இந்த ki ma su இது மூணையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கீயை காக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதோட நாய் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனலி the verb will become kikanai. ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் குரூப் வேர்ப்ஸ்க்கு என்ன பண்ணணும்? செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் வந்தீங்கன்னா ஏ சவுண்ட் குரூப் வேர்ப்ஸ் இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் நாய் டு இட். நாயை மட்டும் ஆட் பண்ணணும். மாஸை ரிமூவ் பண்ணிடுங்க, நாயை ஆட் பண்ணிடுங்க. ஸோ the verb will become agenai. இதுதான் செகண்ட் குரூப் வேர்ப்ஸ். தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் ஓட நாய் ஃபார்ம் கான்ஜுகேஷன் என்ன அப்படின்னா இப்போ கெக்கான் ஷிமாஸ் அப்படிங்கிறதுல அகெயின் இந்த மாஸை ரிமூவ் பண்ணிடுங்க, அதுலேருந்து நாயை ஆட் பண்ணுங்க அதுக்கு. ஸோ த ஃபைனல் வேர்ப் என்ன ஆகும் அப்படின்னா கெக்கான் ஷினாய். அதே மாதிரி தான் கிமாஸ் ஆல்சோ தேர்ட் குரூப் வேர்ப்ஸ் இல்லையா. ஸோ ரிமூவ் த மாஸ். ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த கீயும் வந்து கோவா மாறிடும். கோவா மாறிடும், அதுக்கப்புறம் அதில் நாய் ஆட் பண்ணுங்க. ஸோ த verb will become கோநாய். ஸோ இதுதான் நாய் ஃபார்மோட ஆல் த 3 குரூப்போட கான்ஜுகேஷன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி verb ஓட பிளெயின் பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது நகத்தா ஃபார்ம்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி மாறும் அப்படின்னா இந்த நாய் ஃபார்ம்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குரூப் அதே கேட்டகரைசேஷன் ஆஃப் ஆல் 3 groups. ஃபர்ஸ்ட் குரூப் இ சவுண்ட் வேர்ப்ஸ், செகண்ட் குரூப் ஏ சவுண்ட் வேர்ப்ஸ், தேர்ட் குரூப் ஷிமாஸ் அண்ட் கிமாஸ். ஸோ இதுலயும் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த கிமாஸ் ரிமூவ் பண்ணிட்டு கீயோட பதிலாக கா சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நாய்க்கு பதிலாக நகத்தான் ஆட் பண்ணணும். ஸோ the verb will become kikanakatta. இதுதான் verb past tense plain form. ஓகே, present tense plain formனா நாய் அப்படின்னு மாறும், past tense negative plain formனா நகத்தா அப்படின்னு மாறும். ஸோ kikimas will become kikanakatta. அதே மாதிரி செகண்ட் குரூப் verbs, that is a sound verbs. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? மாஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க, just add நகத்தா. ஸோ the final verb என்ன ஆகும் அப்படின்னா அகேனகத்தா அப்படின்னு மாறிடும். இதே மாதிரி தேர்ட் குரூப்லேயும் என்ன பண்ணணும்? மாஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க, அதோட ஆட் நகத்தா. ஸோ த ஃபைனல் வேர்ப் என்ன ஆகும் அப்படின்னா ஷினகத்தா. அப்போ இப்போ கெக்கான் ஷிமாஸ் அப்படிங்கிற வேர்ப் கடைசியா ஃபைனல் அவுட்கம்ல என்ன ஆகும்? கெக்கான் ஷினகத்தா. அதே மாதிரி கிமாஸ்க்கும் மாஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு சேஞ்ச் என்னன்னா கீக்கு பதிலாக கோ மாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நகத்தா ஆட் பண்ணுங்க. அப்போ the final verb will become konakatta. ஸோ இப்போ இது நெகட்டிவ்ங்கிறதுனால நாய் ஃபார்ம்ஸ்னா நான் பண்ணல, நான் வரல, நான் கேட்கல, நான் கொடுக்கல அந்த மாதிரி சொல்றது நாய் ஃபார்ம்ஸ். இதே பாஸ்ட் டென்ஸ்னா நான் கேட்டதில்லை, கொடுத்ததில்லை, பண்ணிட்டதில்லை அந்த மாதிரி சொல்றதெல்லாம் தான் நகத்தா ஃபார்ம்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த நாய் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன, இதோட கான்ஜுகேஷன் present tense negative and past tense negative நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன ஸ்லைட்ல நம்ம வந்து நாய் ஃபார்ம்ஸ் அண்ட் நகத்தா ஃபார்ம்ஸோட கான்ஜுகேஷன் எப்படி பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைட்ல verb மாசனுக்கும் நாய் ஃபார்முக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது verb மாசன் நம்ம ஏற்கனவே நான் வந்து பிளெயின் ஃபார்ம்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன், டிக்ஷனரி ஃபார்ம்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொன்ன மாதிரி மாசன் ஃபார்ம்ஸ்ங்கிறது பொலைட்டாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ், வெரஸ் நாய் ஃபார்ம்ஸ் வந்து கொலோக்கியல் வே ஆஃப் சேயிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்தா ஷியாயினி தெமாசன், இதுவும் அஷ்தா ஷியாயினி தெனாய் ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் அஷ்தாகாரா அமேதேஸ்காரா வதாஷிவா தேகாக்கேமாசன், இதுவும் அஷ்தாகாரா அமேதாகாரா வதாஷி தேகாக்கேனாயோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வா பார்ட்டிகல் இருக்கு, செகண்ட்ல வா பார்ட்டிகல் கூட இல்லை. ஸோ விச் மீன்ஸ் கொலோக்கியல் ஃபார்ம்ஸ்க்கு பார்ட்டிகல்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் அப்படியே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நகத்தாக்கும் மாசந்தேஷ்தாக்கும். ஸோ இப்போ நாய் ஃபார்மில் சொன்ன மாதிரி தான். மாசந்தேஷ்தானா பொலைட் ஃபார்ம், நகத்தானா கொலோக்கியல் வேஸ் ஆர் பிளெயின் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கினோ ஏகாவோ மிமாசந்தேஷ்தா, கினோ ஏகா மினகாத்தாயோ. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். மினகத்தா மினகத்தாயோ எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ கொலோக்கியல் வேஸ் ஆஃப் டாக்கிங்கில் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கரேவா மேரு ஒக்குரிமாசந்தேஷ்தா, இதுவும் கரே மேரு ஒக்குரனகத்தா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், அர்த்தம் ஒன்று தான். அவர் மெயில் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொலைட் ஃபார்ம்ஸில் நம்ம பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இம்பொலைட் ஆர் கொலோக்கியல் ஃபார்ம்ஸில் இம்பொலைட்னு சொல்கிறத விட இட் இஸ் மோர் லைக் கொலோக்கியல் வே ஆஃப் டாக்கிங். அதில் நம்ம பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அர்த்தமும் அவசியமோ இல்லை. ஸோ இப்போ இந்த பகுதியில் நாய் ஃபார்ம்ஸ் அண்ட் நகத்தா ஃபார்ம்ஸ் எப்படி கான்ஜுகேட் பண்ணோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் சந்திக்கும் வரை ஜாமத்தா சாய்னோரா.